சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா தனி வட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக், அதை பற்றி கிடையாது, வெரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் பார்க்க போறோம். ஸோ அதனால எனக்கு வந்து ஒவ்வொரு கான்செப்டும் இதில் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய கேள்விகள்லாம் கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே எப்பவுமே கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ரைட். தனி வட்டி, அதுக்கப்புறம் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டின்னு இருக்கும். கூட்டு வட்டி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுறேன். நான் எப்ப கேட்கறோனோ அந்த சமயத்துல அன்மியூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு மைக் அப்படின்னு யாருக்காவது பேசணும்னு விருப்பப்படும் போது நீங்க மைக்குன்னு டைப் பண்ணுங்க, அப்ப நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு சில டெர்மினாலஜிஸ் முக்கியம். என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசல். அசலை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசலை வேற எந்தெந்த வழியில சொல்லலாம் அப்படின்னா முதலீடு, முதல், இதெல்லாமே அசல். நம்ம இனிஷியலா பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இது எல்லாமே அசல்ல வந்துடும். பிரின்சிபல். ஸோ நார்மலா இதுக்கு நம்ம பி அப்படிங்கிற லெட்டர்ல குறிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா வட்டி வீதம். இந்த வட்டி வீதத்தை பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதை பெர்சன்டேஜ்ல தான் சொல்லுவோம். ஸோ வட்டி வீதத்தை நார்மலா இதுல சொல்லுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜஸ்ல சொல்லுவோம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், எப்படி பிரின்சிபலுக்கு பின்னு சொன்னோமோ அது மாதிரி இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா காலம் அல்லது டைம் அல்லது பீரியட் அப்படின்னு குறிக்கும். என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு நார்மலா நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஸோ அதனால அது என்னன்னு குறிக்கிறோம். ஈனு குறிச்சிங்கனாலும் அதுக்கு அந்த மாதிரி ஃபார்முலா வரும். பட் நார்மலா யூனிவர்சலா குறிக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா என் அப்படின்னு குறிக்கிறீங்களா. ஸோ அப்போ இது பிரின்சிபல், அசல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் அப்படின்னா காலம். ஸோ பிஎன்ஆர். நல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ நீட் ரைட் டெஸ்ட். ஒரு டெஸ்ட் எழுத வேண்டி வரும். டெஸ்ட்டுங்கிறது நம்ம கொடுப்போம், அதுல நீங்க எழுதணும். எவ்வளவு உங்களுக்கு நீங்க செல்ஃப் எவாலுவேஷன், சரிங்களா, எவ்வளவு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எங்க மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ அதனால கரெக்டா கவனிங்க. அப்போ இந்த 3 வேரியபிள் நீங்க முக்கியம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு சிஏ அப்படின்னு சொல்லுவோம். பட் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, இது என்னவா ஆகும் அப்படின்னா இனிஷியலா நீங்க போட்ட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ கிடைக்கக்கூடிய மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது, கடைசியில இருக்கக்கூடிய மொத்த தொகை. அது கடனாக இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம். அப்போ வாட் இஸ் டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் அமௌண்ட்ங்கிறது எப்பவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அல்லது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ இதுதான் மொத்த தொகை. ஸோ மொத்த தொகைங்கிறது என்னது அப்படின்னா அசல் பிளஸ் தனி வட்டி அல்லது அசல் பிளஸ் கூட்டு வட்டி, எதை எடுத்துக்கிறோமோ அந்த. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு 8000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த 8000 ரூபாய் 2 வருஷத்துல 8880 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ தனி வட்டியோ கூட்டு வட்டியோ அப்படின்னா இதுதான் மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட். அப்போ மொத்த தொகைங்கிறது என்னது அப்படின்னா 8000 பிளஸ் வட்டி. வட்டிங்கிறது எப்பவுமே என்னது அப்படின்னா மொத்த தொகைக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வட்டி. அப்ப இங்க வட்டி எவ்வளவு அப்படின்னா வட்டிங்கிறது 880. ஸோ இதுதான் 8880 ஆகிறது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இனிஷியலா பண்ண அசல் பிளஸ் டோட்டலா எத்தனை ஆண்டோ அதுக்குரிய வட்டி சார். அடுத்து நார்மலா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டி என்னன்றது கலக்கம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100. இந்த PNR/100 அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா வட்டி மட்டும்தான் கிடைக்கும். அது வட்டி தான் இங்க தனி வட்டி. ஸோ ஒன்லி த ஃபார்முலா கிவ்ஸ் ஒன்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நாட் டோட்டல் அமௌண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம பார்த்துப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் 6000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, காலம் 3 இயர்ஸ். யூஸ்வலா காலத்தை இயர்ஸ்ல சொல்லுவோம். இயர்ஸ்ல இல்லைனாலும் அது இயர்ஸ்ல மாத்திக்கணும். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா அப்போ நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், அப்படியே அதாவது 6000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்,
வருஷத்துக்கான வட்டி 5%, 3 வருஷத்துல நான் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு, அதை கால்குலேட் பண்ண போறேன். அப்போ பிரின்சிபல் எவ்வளவு 6000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 3, 5ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை ஃபார்முலா இருக்கிற 100. அப்போ இதை அடிச்சிங்கன்னா 100 அடிபட்டு போயிடும். ஸோ இப்போ அடிச்சிங்க அப்படின்னா 6 3 15, 15 6 90. ஸோ ஆன்சர் எவ்வளவு 900. இந்த 900 என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ் 900? இந்த 900 அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா இதுதான் தனி வட்டி. நீங்க டைப் பண்ணுங்க, யாராவது எல்லாரும் டைப் பண்ணுங்க. அப்போ மொத்த தொகை எவ்வளவு? அப்போ வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட்? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? அப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா த பிரின்சிபல் பிளஸ் 900. ஸோ அப்போ 6900. ஸோ நான் இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமான கேள்விகள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் உங்களால, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில யூ ஹேவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரா இருக்கட்டும், அல்லது டிஎன்பிசியில் இருக்கிற ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், எனி எக்ஸாமினேஷன். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். மேபி ஒன்ன விடலாம் நீங்க ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், மற்றபடி யூ ஹேவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் 6900, 6900 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மொத்த தொகை. ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 6900. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா P into 1 plus R by 100 whole power n. ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா. நார்மலா ரியல் டைப்ல பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவை அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலால அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து நம்ம அதிகம் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. எல்லா இடத்துலையுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வெறும் ஆப்டிடியூட் மட்டும் கிடையாது கிளாஸஸ்னா, எப்போ இது எங்க யூஸ் பண்றோம். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் எங்க சார் இதை யூஸ் பண்ண போறோம், சும்மா நம்ம பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு மேத்ஸ் ஸ்கூல்ல படிக்காத காரணமே நம்ம பாட்டுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ட்ரிகனாமெட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மெனி எல்லா இடத்துலயும் ட்ரிகனாமெட்ரி யூஸ் பண்ணிட்டு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்கிறோம்ல, டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட அப்ளிகேஷன் வந்து முக்கியம். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாமே. நீங்க இப்போ நீங்க ஒரு கூகுள் மேப்ல நீங்க போறீங்க, மேப்பை யூஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரத்துல நீங்க போக முடியும். ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசிங் த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ். அது எல்சிஎம்மா இருக்கும், ஹெச்சிஎம்மா இருக்கும், ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க கூகுள் மேப்ல பார்க்கும்போது இங்க இருந்து இங்க போறீங்க, இப்போ இவ்வளவு காட்டுது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு, அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூடுக்குரிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். உங்க பாதை எப்படி இருந்தாலும் சரி, அது எல்லாமே பக்கத்துல நேர்கோட்டில் இருக்கிற பாதைக்குரிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். அது ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அப்போ 2 ஈக்குவேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து அதுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று x1, ஒன்று y1 இருக்கும். ஸோ x2, y2 இருக்கும். அப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலா தான் மேப்ல, கூகுள் மேப்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுதான். இது உங்களுக்கு தெரியும், x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி குறையும், டிஸ்டன்ஸ் குறையும் கூடும், அதெல்லாம் கால்குலேட் பண்றது. பின்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா அப்ப நெகட்டிவ்ல வரும், கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன்ஸ். அப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிறது P into 1 plus R by 100 to the power n. அதே மாதிரி பிரைம் நம்பர்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க தெரியுமா? பிரைம் நம்பர்ஸ் நீங்க போய் ஏடிஎம் யூஸ் பண்றீங்க, இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்றதுக்கு வந்து they'll take the large prime numbers தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆங்கிள் யூஸ் பண்ணக்கூடியது. ரைட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இதுல கிடைக்கக்கூடியது தொகையே கிடைச்சோம். அதாவது நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டீங்கன்னா மொத்த தொகையே கிடைச்சோம். அப்போ இதுல இருந்து நீங்க வட்டி எடுக்கணும், எனக்கு கூட்டு வட்டி மட்டும் வேணும்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அலோன், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அலோன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதான் மொத்த தொகை. அப்போ டோட்டல் அமௌண்ட்ல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா அசலை கழிக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்ல இருந்து எதை கழிக்கணும், பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா கிடைக்கிறதா என்னது, கூட்டு வட்டி மட்டும். மொத்த தொகைன்னா அந்த ஃபார்முலால இருந்தோம். சரிங்களா? இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும், புரிஞ்சுங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா SI is equal to PNR by 100. இந்த ஃபார்முலால என்ன கிடைக்கும் அப்படின்னா தனி வட்டி மட்டும் தான் கிடைக்கும். மொத்த தொகை வேணும்னா அசலை கூட்டிக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் equal to 1 plus R by 100. இந்த ஃபார்முலால வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்த தொகையே கிடைச்சிடும்.
டோட்டல் அமௌண்ட் வந்து என்னவா ஆச்சு அப்படிங்கிறது கிடைச்சது. எனக்கு கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேட்கணும், அதுல இருந்து பிரின்சிபல் ப்ராப்ளம் போடும்போது இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தனி வட்டி ஃபார்முலாவே ரெண்டே யூஸ் பண்ணி அதை பேசிக் இதை கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து அடுத்து வந்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நீங்க புரிஞ்சு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் எடுப்போம். கால்குலேஷன்ஸ் ஈஸியா இருக்கிற மாதிரி பிரின்சிபல் ஒரு 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, காலம் 2 years, 2 வருடங்கள். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100. Pங்கிறது எவ்வளவு? 20,000. என்னங்கிறது எவ்வளவு? 2. ஆறுங்கிற எவ்வளவு? 10 by 100. அடிங்க, அடிச்சிங்கன்னா 10 2 20, 20 2 40, அப்ப 4,000. இந்த 4,000ங்கிறது என்னது அப்படின்னா, இந்த 4,000ங்கிறது தனி வட்டி மட்டும். இந்த 4,000ங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அலோன். அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும், டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை அப்படின்னா இந்த 20,000த்துல இருந்து இந்த 4,000த்தை கூட்டணும். அப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 24,000. அப்போ 24,000 இருக்குல்ல, இதுதான் என்னது? டோட்டல் அமௌண்ட். எதுல? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும். இப்ப இதே இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்ப கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். அதே இது 20,000 10 n. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்டு 1 + R/100 டு த பவர் n. அப்ப Pங்கிறது 20,000 இன்ட்டு 1 + Rங்கிறது 10, என்னங்கிறது 2. 20,000 இன்ட்டு இதை அடிச்சிங்கன்னா 10,000. 1 + 10, 1 + 1/10 டு த பவர் 2. 1 + 2னா 10 + 1 11, 11/10 ஸ்கொயர். இப்போ 20,000 இன்ட்டு 11 11 121 பை 10 10 100. இப்போ இது அடிபட்டு போயிடுச்சுன்னா பெருக்கணும். 121 இன்ட்டு 2 242, அதனுடைய டபுள் 0. அப்ப இங்க பாருங்க, இங்க இது என்ன வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து வந்ததே இந்த ஃபார்முலா, காம்பவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனாலே கிடைக்கிறதே என்னது? மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஆன்சர்? டைப் பண்ணுங்க. வெரி குட். ஸோ அப்போ கூட்டு வட்டி மட்டும் வேணும். வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? சூப்பர். ஸோ கூட்டு வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா 4,200. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால உள்ள டிஃபரன்ஸே பாருங்க. நம்ம ஃபார்முலாலே நான் கொடுத்ததே பேசிக் ஃபார்முலா தான். இப்ப இந்த ஃபார்முலாலே வேற என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, முதல் வருடம் 10%, அடுத்த வருடம் 5%, 8 தான் என்ன, அதை அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரிதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனித்தனி வருடங்கள். பட் யூஸ்வலா அப்படி கேட்கறது கிடையாது. யூஸ்வலா ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்குதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மலா பண்ணக்கூடிய ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலா வித்தியாசங்க கேக்குறீங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன அப்படின்னா, கூட்டு வட்டியில வட்டிக்கே வட்டி வாங்குறங்க. அதாங்க வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணுங்க. வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்றதாங்க உங்களுக்கு கூட்டு வட்டி. இப்ப அதே ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பிரின்சிபல் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, இப்படி இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். இது முதல் வருடம், இது 2வது வருடம். முதல் வருடம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஃபார்முலா யூஸ் பண்ணாமே கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணா 20,000 முதல் வருடம் 10% வட்டி. 10%, 20,000த்துல 10% எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு புள்ளி வச்சீங்கன்னா 10%. அப்போ 2,000. அப்போ தனி வட்டி என்னவாயிடும் அப்படின்னா, தனி வட்டியில 22,000 தொகை. சரி, அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, 20,000 அதே 10%, 2,000, 22,000. இப்போ நான் அடுத்தலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு கால்குலேட் பண்றோம். அடுத்து நம்ம பின்னாடி போக போக நீங்க புரிஞ்சுட்டு வந்தோம்னா அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் கேட்பாங்க. அதை எப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஆண்டுக்கு பார்த்துக்கிட்டோம். அப்போ இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்? ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? முதல் வருட முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னது அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு கேட்ட கொஸ்டின்ஸ். சோ முதல் வருட முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில் வித்தியாசம் இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, முதல் வருட முடிவுல தான் வட்டியே வரும். இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ கூட்டு வட்டியில வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே போய் பிரின்சிபலோட சேர்ந்துடும். அப்ப பிரின்சிபலோட சேர்றதுக்கு வட்டியை கால்குலேட் பண்ணல. அதனால வருடத்துல மட்டும் இருக்காது. ஸோ வருடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுங்க.
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதலாம் ஆண்டு முடிவில் வித்தியாசம் 0. There is no difference between simple interest and compound interest in the first year. Second yearல இருந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். இப்போ செகண்ட் இயர் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல்ங்கிறது எப்பவுமே மாறாது. அசல்ங்கிறது 20,000 ரூபாய் அப்படின்னா இந்த 20,000 ரூபாய் தான் எத்தனை வருஷம் ஆனாலும். ஆனா கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அசல் மாறிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா அசலோட எது சேரும், வட்டி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2வது ஆண்டுல என்னவா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே 22,000 ரூபாய் இருக்கு. இதுதான் 22. இது அசல் கிடையாது. அசல்ங்கிறது 20,000 தான், பட் தொகை 22,000 இருக்கு. இப்ப நான் வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த வட்டி எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் அசலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பார்க்கும்போதே தெரியும், ஒரு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், எல்லா வருஷத்துக்கும் அதான் வட்டி. அப்ப தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப 5 வருஷத்துக்குரிய வட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது அப்படியே டிவைடட் பை 5, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி வருடம் வருடம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டா போதும். அப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. இங்க வட்டி கால்குலேட் பண்ணிட்டேன், எவ்வளவு 2,000 ரூபாய் வட்டி. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 2,000 தான் போயிட்டே இருக்கும். அப்போ இது 24,000 ஆயிரும். இதே நான் 3வது வருஷம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுங்களே, அதே 24,000 ஆயிடுச்சா, அதுல ஒரு 2,000 அப்ப 2,000 கூட்டிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 2,000 தான் வருஷம் வட்டி 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 ஆயிட்டு இருக்கு. ஆனா கூட்டு வட்டியில அப்படி கிடையாது, 2,000க்கு மேல கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன இருக்கு, 22,000 அங்கே போட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஆனா இந்த 22,000 இப்ப பிரின்சிபல் ஆயிடும். இந்த பிரின்சிபலை மறந்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு வருடமும் வட்டி கண்டுபிடிச்ச உடனே பழைய பிரின்சிபலை மறந்துடணும், புது பிரின்சிபல் வந்துடும். இந்த புது பிரின்சிபல்ங்கிறது என்னது அப்படின்னா பழைய பிரின்சிபல் பிளஸ் அசல், ஓல்டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், பழைய அசல் பிளஸ் வட்டி, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியை சேர்ந்துடும். அப்ப 22,000. இப்ப இந்த 22,000 இருக்குல்ல, இதுக்குதான் நம்ம 10% கண்டுபிடிக்கும். தனி வட்டிக்கு பாருங்க 20,000 கண்டுபிடிச்சோம். அப்ப 22,000க்கு 10% கண்டுபிடிக்கும். 22,000க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 2,200. அப்ப இதை கூட்டுங்க, 24,200. இதான் நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்துச்சு. 24,200 வருது இல்ல, இதுதான் அந்த ஃபார்முலா. அப்ப இதுல எனக்கு தனி வட்டி எவ்வளவு வேணும்? இப்ப 2 வருஷத்துல கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா, கூட்டு வட்டி 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4,000. ஏன்னா முதல் வருஷம் 2,000, அடுத்த வருஷம் 2,000. சரி, 2 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 4,200. ஸோ முதல் வருஷம் பார்த்தோம். முதல் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் 2,000. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுமே சமம். ஆனா 2வது வருஷத்துல பாருங்களேன், இங்க 4,000, இங்க அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூடிட்டே போயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா வட்டி வந்து அசலோட சேரும். இங்க இன்னும் கவனிச்சு பார்க்கணும், இந்த கான்செப்ட் புரியணும். இப்போ கான்செப்டா கேட்கலாம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா 200 ரூபாய். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்டி நல்லா ரியலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், வட்டியோட வட்டி. வட்டி எவ்வளவு நமக்கு தெரியும், 2,000 ரூபாய் தனி வட்டி. இந்த 2,000 ரூபாய் இருக்குல்ல வட்டி, இந்த ஒரு வருட வட்டியோட வட்டி. ஏன்னா இந்த 2,000 தானே வந்து சேர்ந்துச்சு. அப்போ இந்த 2,000க்கு வட்டி கண்டுபிடிக்கும். 2,000க்கு 10% எவ்வளவு, 2,000க்கு 10% 200. அதுதான். ஸோ அப்போ the difference between simple interest and compound interest at the end of 2 years is nothing but the 1 year interest on interest. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2ஆம் ஆண்டு முடிவில் உள்ள வித்தியாசம் வட்டியின் மீதான ஒரு வருட வட்டி ஆகும். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நோட் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் நான் கொடுப்பேன், அது எல்லாமே சால்வ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட்டும் நீங்களும் சரியாவே எழுத போறீங்க. அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே சேர்ந்து நோட்ஸாவும் உங்களுக்கு நான் பிடிஎஃபாவும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே ரைட். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்ப இது வரைக்கும் இதுல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. மைக்கை அன்மியூட் பண்றதுனால அன்மியூட் பண்றேன், கேளுங்க. என்னால் டைப் பண்ண முடியாது சார், நேராக கேட்கறேன் சார். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, கேட்கணும். டவுட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும், என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. அவர் பேசிக் இட் மீன் ரைட். இப்ப நான் உங்களுக்கு
அடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலா கொடுக்க போறேன். இது என்ன அப்படின்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டு முடிவில் உள்ள வித்தியாசம், அதை வச்சு தனி வட்டி கூட்டு வட்டி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 2 years? நமக்கு தெரியும் 1 year. 1 yearல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்போ நான் கொடுக்க ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 years. 2 yearsல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கே வந்து டிஃபரன்ஸுங்கிறது வித்தியாசம். டிஃபரன்ஸ்னா என்னது? வித்தியாசம். வித்தியாசம்ங்கிறது நில்லுனா 0. சரி, 2 வருஷத்துல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துல டிஃபரன்ஸுங்கிறது டின்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு r/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். இல்ல பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100/r ஹோல் ஸ்கொயர் இன்டு டி. இதான் ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இந்த பக்கம் பிஏ கொடுத்துருக்கேன், அந்த பக்கம் எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 yearsல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. 2 yearsல டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 625. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 20%. டைம் இஸ் ஈக்குவல் டு 2 years. ஃபைண்ட் பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபைண்ட் பிரின்சிபல். அப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால 3 வேரியபிள் இருக்கு. 3 வேரியபிள்னா 3 மாறி இருக்கு. மாறி வேரியபிள்னா தெரியும்ல. வேரியபிள்னா என்னது அப்படின்னா வேல்யூஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்குது. வேரியபிள் இந்த எக்ஸ் ஒய்ன்னு போடுவோம்ல, இது எல்லாமே வேரியபிள். வேரியபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மாறின்னு சொல்லுவோம். மாறாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி, மாறவே மாறாது. நம்பர் எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்ல போட்டீங்கன்னா அது எல்லாமே வேரியபிள். அப்ப இங்க 3 வேரியபிள் இருக்கு. பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிஃபரன்ஸ். இது 3ல ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இப்ப நான் கொடுத்த ப்ராப்ளத்துல வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிங்க. இங்க இருக்கு பாருங்க, இதை வச்சு கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. 2 ஒரே ஃபார்முலா தான். நான் பிரின்சிபல் எனக்கு வேணும். ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். இப்போ பிரின்சிபலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இப்போ இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ்னா டி. டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேத்ஸ் நோட் ரொம்ப அழகானா இருக்கக்கூடாது. தப்பா இருந்ததுன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, கால்குலேட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கரெக்டா அடித்தல் திருத்தம் இல்லாம போடுங்க. கணக்குங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். சார் தப்பா வருது சார், எனக்கு பிரச்சனையே இல்லை, மெதுவா கத்தியுங்க. கணக்கு எனக்கு வராது, கணக்கு கஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. கணக்கு ஈஸியானது. ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாமே ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம கஷ்டமா தெரியும் எந்த விஷயமும். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ரீல்ஸ்ல பார்க்கலாம், எப்பறம் அது பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். அவ்வளவுதான், எல்லாம் பை ப்ராக்டிஸ் தான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ எனக்கு பிரின்சிபல் வேணும். ஸோ வாட் இஸ் பிரின்சிபல் ஃபார்முலா? ஸோ பிரின்சிபல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன்டு 100/r ஹோல் ஸ்கொயர். அப்போ டிங்கிறது 625. 100/rனா 100/20 ஹோல் ஸ்கொயர். 625 into 100/20. 100/20 எவ்வளவு? 5. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஆன்சர் 625 into 25. அவ்வளவுதான். இது எதுவோ அது ஆன்சர். 625 into 25 is the answer. So what is 625 into 25? சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம். சில பேர் மல்டிப்ளை பண்றதுல தப்பு பண்ணதுனால மாறி இருக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கால்குலேட் பண்ணிக்க, கரெக்டா பண்ணுங்க. இந்த நியூமரேட்டர்ல இருந்து டினாமினேட்டர் போறது, டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதான் நீங்க மிஸ்டேக் சில பேர் பண்ணிருக்கிறீங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுதர்ஷன், செல்வராணி அண்ட் மாதுரி, நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க. மிஸ்டேக் பண்றது தப்பே கிடையாது. பட் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த மிஸ்டேக்கா அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். செல்வராணி, துரைராஜ், ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? ஏன் மிஸ்டேக்ஸ், கால்குலேஷன் மிஸ்டேக்ஸா, என்ன மிஸ்டேக்ஸ், ஏன் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. மாதிரி ரவிக்குமார் டைப் பண்ணுங்க. அடுத்து சுதர்சன் டைப் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? கால்குலேஷன்ல மிஸ்டேக்கா, இந்த ஃபார்முலா எழுதுறதுலே மிஸ்டேக்கா? ஸோ த ஆன்சர் இஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடியது 15,625. அதனால இது ஸ்டார்டிங்கிறதுனால இந்த டாபிக் முக்கியன்றதுனால மெதுவா போயிட்டே இருக்கேன். வில் கோ ஃப்ரம் த பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட். வி ஆர் கண்டினியூங் த சேம் செஷன்ஸ் டுமாரோ ஆல்சோ. அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கலாம். அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமானது சார். 100 double into 20 double so that.
ஸ்கொயர் பண்றதை மறந்துட்டீங்களா? ஓகே, இந்த ஸ்கொயர் பண்றதை மறந்துருக்கலாம். 100 2 தடவை பெருக்கணும், 20 2. அதை பண்றதுக்கு இதை சுருக்கிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கிடையாது கூகுள் மீட்ல. ஓகே, உங்களுக்கு என்ன இஷ்யூ வருதா? ஓகே, கூகுள் மீட்ல அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிங்க் ஏதாவது வேணும் அப்படின்னா டெலிகிராம்ல லிங்க் போய்க்கு. டெலிகிராம்ல ரேடியன் IAS அகாடமி 9840398093 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா அப்டேட்ஸ் அங்கதான் இருக்கும். சப்போஸ் டைம் சேஞ்ச் ஆயிருக்கு எனக்காவது அப்படிங்கிற இன்டிமேஷன்லாம் இந்த டெலிகிராம் லிங்க்ல தான், டெலிகிராம் சேனல்ல பாத்துக்கிருக்கு. டெலிகிராம் சேனல் அதுல ஜாயின் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? டெலிகிராம் சேனல் 9840398093 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணுங்க. டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் டிஓ. அந்த டிஓ கோர்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும், வேற ஏதாவது வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம். சார் இந்த எந்த சேனல்ல தெரியல சார் சேரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டெலிகிராம் பண்ணு, உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டு. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் 15,625. இது சில சமயம் 3 இயர்ஸுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 3 இயர்ஸ் அதுக்குரிய ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் ஃபார் 3 இயர்ஸ்? இப்போ நான் எடுத்தது 4 வருடம்லாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப டஃப் ஆகிடும். 3 வருடத்துக்கே ஃபார்முலா பெருசாகிடும். ஸோ 4 வருடத்துக்குலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் 3 வருடத்துக்குரிய ஃபார்முலா. இப்போ நான் 2 வருடத்துக்குரிய ஃபார்முலா சொன்னேன்னா அடுத்து எழுதிங்க 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்னா என்ன? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? த டிஃபரன்ஸ் D is equal to P into R by 100 whole square R by 100 plus 3. இது நீங்கள் ஃபார்முலா எல்லாம் போட முடியாது. இது D. சப்போஸ் இதே ஃபார்முலாவை நான் Pல சொல்லணும், அதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலா இப்படி Pல எழுதணும். P is equal to இந்த P equal to அப்படின்னா இங்க D இருக்கு, இது அப்படியே இன்வர்ஸா போகும். இது என்ன வரும்? 100 by R whole square வரும். இது என்ன வரும் அப்படின்னா இதை இங்க போடணும். 100 plus 3 300 300 plus R by 100. அப்போ மேல போகும்போது 100 by R plus 300. So this is the formula. So இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தாங்க. இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். ஏதாவது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இது டியை வச்சு சொல்றேன், இதை பியை வச்சு சொல்றேன். ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ நமக்கு தெரியுங்களா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சரியா? மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னா ஸ்பீடும் டைம் டேக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், 4 மணி நேரம் போனேன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருப்பேன்? 240. அப்போ இதே ஃபார்முலால நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ்ங்கிறது கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் எஸ்ங்கிறது? எஸ்ங்கிறது D/T. அதே டீயும் கண்டுபிடிக்கலாம். டீங்கிறது என்னதுன்னா D/S. அப்போ இது 3 ஃபார்முலாவா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் 3 ஃபார்முலா கிடையாது, ஒரே ஃபார்முலாவா தான். அதுல இருந்து நான் D ஈக்குவல்ட்டா S ஈக்குவல்ட்டா எது ஈக்குவல்ட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் இங்கேயும் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் எப்பாவது ரேரா தான் கேட்பாங்க, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. கேட்டிருக்காங்க, கேட்காம இல்லை, கேட்டிருக்கிறாங்க, பட் நாட் ஆஃபன். ரைட். அடுத்து இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் வட்டி கால்குலேட் பண்ணாதான் இந்த ஃபார்முலா. வருஷம் வட்டி கால்குலேட் பண்றதுக்கு தான் அந்த ஃபார்முலா. சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க, மாசம் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரியல் டைப்ல வரேன். நீங்க பாத்தீங்கன்னா வட்டிக்கு வாங்குறவங்க அது ஒரு பெரிய தொழிலே போகுது, ஃபினான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஸ் சொல்றவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோப்பா வட்டிக்கு வாங்கினேன் கேள்விப்படுறீங்களா? நீங்க யாராவது தெரிஞ்சவங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் அது சம்பந்தமான நாலேஜ் இல்லாதவங்க தெரியாதுக்கு. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேர் தம்பி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் வந்துச்சுப்பா, பணம் வேணும், அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு, நான் வேற வழியே இல்லை, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், மெடிக்கல் எமர்ஜென்சி, 3 வட்டிக்கு வாங்கினப்பா பணம் அப்படின்பா. கேள்விப்பட்டீங்களா? 3 வட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது 2 வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா வட்டினாலே இப்ப நான் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷம் கால்குலேட் பண்றது, எங்கேயுமே வருஷம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ரியல் டைம் அப்ளிகேஷன்ல ரியல் டைம்ல எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை, எத்தனை தடவைக்கு ஒரு தடவை வட்டி வாங்க வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு லோன் வாங்குனீங்களாவோ, எது வாங்குனீங்களாவோ, இஎம்ஐயோ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கட்ட வேண்டி வரும்? எல்லாமே மந்த்லி. அப்போ நான் 2 வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 வட்டிக்கு நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 24%. ஏன்னா மந்த்லி 2% வட்டி, அதான் அதோட மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க, நான் 50,000 கடன் வாங்கியிருக்கேன், அர்ஜென்ட்டா 50,000 வாங்கிட்டேன் அப்படின்னா மாசம் எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது மாசம் எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? 2 வட்டியில. அப்போ மாசம் அப்போ
மாதம் எவ்வளோனா 2%, 1000 ரூபாய் கட்டணும். இந்த 1000 ரூபாய் அசல் கிடையாது, நல்லா புரிச்சுக்கோங்க. அசல்ல குறையவே குறையாது. அசல் 50,000 இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் மாசம் 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 1000 ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கணும். 2ங்கிறது ஓரளவு நார்மலான வட்டி, ஆனா இது அதிகம் தான். 3 வட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6ங்கிறது 36%. 4 வட்டிலாம் இருக்கு, 4, 5லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு போவாங்க. நார்மலா அலோவபிள் வட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நார்மலா அலோவபிள் ஒரு வட்டி அப்படின்னா 1.5 வட்டிங்கிறது ஓகே, டீசென்ட். 1.5 வட்டினா எத்தனை பர்சன்டேஜ் வட்டி சொல்லுங்க யாராவது? கமான் ஃபாஸ்ட். 1.5 வட்டினா வருட வட்டி எவ்வளவு? 1.5 வட்டிக்கு வாங்கியிருக்கேன். 1.5 வட்டினா நீங்க ஏதாவது வச்சிருந்து கொடுத்தாதான் கொடுப்பாங்க, ஒரு செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துட்டு கொடுக்குறீங்க. இப்ப நீங்க இதெல்லாம் போய் நகையெல்லாம் போய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 1.5 வட்டி. 1.5 வட்டினா எவ்வளவுனா 18%. வெரி குட். ஒரு வட்டி அப்படின்னா பேங்க்ல எல்லாம் போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, நகையெல்லாம் கொடுத்து நீங்க லோன் எடுத்தீங்க அப்படின்னா, நகை கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி அவனுக்கு பேங்க்ல கிடைச்சு போயிருது. அப்போ ஒரு வட்டிக்கே லோன் தருவான். அப்போ ஒரு வட்டினா எவ்வளவுனா 12%. ஒரு வட்டி அப்படிங்கிறது மாசத்துக்கு வட்டி. பேங்க்லயும் நீங்க மாசத்துக்கு தான் பேங்க்ல நீங்க கட்ட மாட்டீங்க, அங்கதான் கூட்டு வட்டி வரும். ஒரு நகைக்கடை 2 லட்சம் ரூபாய் நகைக்கடை வாங்கியிருக்கீங்க. நீங்க 2 லட்சம் ரூபாய் நகைக்கடை வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? மாசம் மாசம் கட்டினீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க தனி வட்டியா மாத்திரலாம். எப்ப மாத்திரலாம்? மாசம் மாசம் போய் வட்டியை கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களே, மாசம் மாசம் வட்டியை கட்டிட்டீங்கன்னா, எது வாங்கினாலும் சரி, நகைக்கடனோ இது, அந்த வட்டி வந்து அசலோட போய் சேராது. இல்ல நான் 6 மாசம் கழிச்சு போறேன் அப்படின்னா 6 மாசம் வட்டியே கேட்க மாட்டாங்க. முதல் மாச வட்டி போய் சேர்ந்துரும், 2வது மாசம் வட்டி சேர்ந்துரும். அப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு போனீங்கன்னா 6 மாசத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவான். அதை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, மாசம் மாசம் இங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருடத்திற்கு கே முறை கால்குலேட் பண்ணா. நாளைக்கு உங்களுக்கு இதோட ஃபைல்ல அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருடத்திற்கு கே முறை. அது என்ன சார் கே முறை அப்படின்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்க, முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இயர்லி, கே டைம்ஸ் இன் இயர். கே டைம்ஸ் இன் இயர். ஐ ஆம் கால்குலேட்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கே டைம்ஸ் இன் இயர். கூட்டு வட்டி வருடத்திற்கு கே முறை கணக்கிடப்பட்டால் இந்த கேயை வச்சு இப்ப ஃபார்முலா வரும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? P into 1 plus R by K into 100 KN. மற்ற PN எல்லாம் ஒண்ணுதான், இந்த கே மட்டும் தான் புதுசா வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. வருஷம் கால்குலேட் பண்ணீங்கன்னா, வருஷம் கால்குலேட் பண்ணா கேயோட வேல்யூ என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வருஷம் கால்குலேட் பண்றப்பா வட்டி அப்படின்னா what is the கேயோட வேல்யூ? வருஷம் கால்குலேட் பண்ணா கேயோட வேல்யூ என்ன? 1. எக்ஸலண்ட். ஸோ வருஷம் கால்குலேட் பண்ணா கேயோட வேல்யூ 1. கேயோட வேல்யூ 1 இந்த ஃபார்முலால போடுங்க. இந்த ஃபார்முலால கேயோட வேல்யூ 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கே 1 ஆயிடுமா? 1 ஆயிடும். அப்போ பழைய ஃபார்முலா நமக்கு கிடைச்சது. ஆனா வருடத்திற்கு கே முறை கால்குலேட் பண்ணா என்ன அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து கே இன்டூ 100 இன்டூ கேஎன். இங்க கே 2 இடத்துல வந்துடும். இந்த வருடத்திற்கு கே டைம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நீங்க எல்லாம் டைப் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்ணாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்றாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட், த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் once in 3 months. Once in 3 months. Then what is the value of k? Very good. கேங்கிறது என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. கேங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கால்குலேட் பண்றீங்களே அப்படிங்கறதான் கே. ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் கே. அப்போ நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கேங்கிறது 2. இப்ப நான் சொன்னேன்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா கேயோட வேல்யூ 4. மாசம் கால்குலேட் பண்ண போறேன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? மாசம் கால்குலேட் பண்ண போறேன்னா கேயோட வேல்யூ என்ன? 12. இப்பெல்லாம் நீங்க சொல்ல நீங்க வந்து எழுதிக்கங்க, புரியுற உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்க. ஸோ கேனா என்னன்னு புரிஞ்சுங்க. கேங்கிறது வருடத்திற்கு எத்தனை முறை கணக்கிடப்படுகிறதோ அதன் மதிப்பு தான் கே. கே என்பது என்ன? வருடத்திற்கு எத்தனை முறை கணக்கிடப்படுகிறதோ அதுதான் கேயின் மதிப்பு. இப்போ வங்கியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வங்கியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி தினமும் கணக்கிடுறாங்க. அப்ப தினமும் கணக்கிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிடும். நம்மளாம் கால்குலேட் பண்றது கஷ்டம்.
அப்போ டெய்லி கால்குலேட் பண்ணாங்கன்னா கேயோட வேல்யூ என்ன வந்து தெரியுமா 365 ஆயிடும். மாசம் மாசம் கணக்கிட்டாங்கன்னா 12 ஆகும். ஸோ அப்போ அதான். அப்போ இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு நான் சொல்றதை எழுதிக்கங்க. கே ஹியர் கே ஈக்குவல் டு மற்றெல்லாம் தெரியும் நமக்கு. கே என்பது எழுதிக்கங்க, தமிழ்ல சொல்ல அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதி. கே என்பது இங்கே கே என்பது வருடத்திற்கு எத்தனை முறை வட்டி கணக்கிடப்படுகிறதோ அதன் மதிப்பு. நான் எழுதிங்க, 4 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 4 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கேயின் மதிப்பு 3. மாதம் மாதம் வட்டி கணக்கிடப்பட்டால் மாதம் வட்டி கணக்கிடப்பட்டால் கேயின் மதிப்பு 12. எழுதிக்கங்க, இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. ஹியர் கே இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ், k equal to number of times interest is calculated per year. K refers to number of times the interest is calculated in a year. K in மதிப்பு. For example, if interest is calculated every 4 months, suppose if interest is calculated every 4 months once, then the value of K is equal to 3. Suppose if interest is calculated every month, then the value of K is equal to 12. Okay. So இதான் அந்த முக்கியமான ஃபார்முலா. ரைட், ஒரு குயிக் ரிவிஷனோட இன்னைக்கு கிளாஸஸ் வைண்ட் அப் பண்ணிட்டு நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பிஎன்ஆர் பை பிஎன்ஆர், பினா பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது பீரியட். யூஸ்வலா என்னங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலா என்னங்கிறது இயர்ஸ்ல இருக்கும், ஆண்டுகள்ல இருக்கும். ஆண்டுகள்ல இல்லைன்னா நீங்க ஆண்டுகளா மாத்தணும். சில சமயம் ப்ராப்ளத்துல கேட்பாங்க 10 மாதங்கள் அப்படின்னா 10/12 போட்டுரும், 8 மாதங்கள் அப்படின்னா 8/12 போட்டுரும், 3/4 ஆயிடும். மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிரின்சிபல், அசலும் தனி வட்டியோ அல்லது கூட்டு வட்டியோ சேர்ந்தது, அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் மொத்த தொகை. அடுத்து தனி வட்டிக்குரிய ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலால என்னதான் கிடைக்கும் அப்படின்னா தனி வட்டி மட்டும்தான் கிடைக்கும். வட்டி மட்டும்தான் அந்த ஃபார்முலால கிடைக்கும். மொத்த தொகை வேணும்னா அந்த வட்டியோட சேர்த்து அசலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் தொகை கிடைக்கும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்படி கிடையாது. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கனாலே கிடைக்கிறதே என்னதுதான் டோட்டல் அமௌண்ட். இதுல இருந்து நான் வட்டியை மட்டும் பிரிக்கணும் அப்படின்னா அசலை மட்டும் கழிச்சிங்கன்னா போதும். அடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதலாம் ஆண்டு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா நில்லு, இருக்காது. 2ஆம் ஆண்டுல டிஃபரன்ஸ் இருக்கும். 2ஆம் ஆண்டுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அது வட்டியோட வட்டி. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி மாறவே மாறாது. ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுதான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வட்டி அசல் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தனி வட்டியில தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசலும் மாறாது, வட்டியும் மாறாது. அசல் எத்தனை ஆரம்பத்துல என்ன அசலோ அதே தான் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். வட்டி ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி. இப்ப தனி வட்டி ப்ராப்ளம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் 2வது வருஷத்துல இருந்தே அல்லது 2வது டைம்ல இருந்தே வட்டி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த வட்டி போய் அசல்ல சேர்ந்துடும். அதனாலதான் முதலாண்டு முடிவுல வித்தியாசம் இல்லை, 2ஆம் ஆண்டு முடிவுல வித்தியாசம் இருக்கும். அதுக்குரிய நம்ம ஃபார்முலா இருக்கு. 2வது ஆண்டு முடிவுல கண்டுபிடிக்கணும் ஃபார்முலானா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். அல்லது இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா. இது பிரின்சிபல் எழுதுறது, டிஃபரன்ஸ் எழுதுறது 2ஆம் ஆண்டு முடிவுல. அப்ப அந்த 3ல ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இதே 3ஆண்டு முடிவுல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது D3ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, D3னா நான் என்ன சொல்றேன்னா 3 வருட முடிவுன்னு அர்த்தம். அப்ப அங்க D2ன்னு வச்சுக்குவோம். அது மாதிரி அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா இஸ் பிரின்சிபல் இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் பிளஸ் 100 பிளஸ் 3. ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 2-3 தடவை ப்ராப்ளம் போட மனப்பாடம் ஆகும். அடுத்து கூட்டு வட்டி வருடத்திற்கு கே முறை கணக்கிடப்பட்டால் இந்த ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை கே இன்டூ 100 டு த பவர் கேஎன். இது வரைக்கும் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம நிறைய இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். நாளைக்கு சேம் டைம் 8 o'clock சேம் லிங்க். அது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு அந்த லிங்க் இதெல்லாம் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த நம்பர் டெலிகிராம்ல ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. இந்த சேனல் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி 9840398093 ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். சர்ச் பண்ணீங்களான்னு இந்த சேனல் ஓகேங்களா? இன்னைக்கு என்ன நான் புரிய வைக்கிறவங்களுக்கு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவா போனேன் இன்னைக்கு கிளாஸ். எனக்கே தெரியுது ரொம்ப ஸ்லோவா தான் போனேன். சரிங்களா? நாளைக்கு கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுறதுன்னா கூட்டிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸ்பீடை கூட்டிடலாமா இல்லை இதே ஸ்பீடு போதுமா
ஏன்னா நமக்கு மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது பெரிய பிரச்சனை கிடையாது. சரிங்களா? தெரியாதவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. டெலிகிராம் நம்பர் இதாங்க 9840398093. இது அங்கே இருக்கு பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? திரும்ப நான் தனியாக எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் த நம்பர். நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலே வந்துடும். 9840398093 டெலிகிராம் நம்பர் ஆர் வாட்ஸ்அப் நம்பர். டெலிகிராமில் வரலைன்னா கூட வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. ஐ வில் ஷேர் த டெலிகிராம் லிங்க். தேங்க்யூ. பிஓ எக்ஸாம் கண்டிப்பாக வருங்க. சரிங்களா? பிஓ எக்ஸாம் அதாவது டிஆர்பியோட ஆனுவல் பிளானர்ல இல்லை. ஸோ டிஆர்பியில் விசாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வரும். எக்ஸாம்ஸ் இருக்கு, வேகன்சி இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து கூடிய விரைவில் அதுக்குரிய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் த பிஓ எக்ஸாமினேஷன்ஸ். அது பழைய ஏஇஓ எக்ஸாமினேஷன் தான் இப்போ பிஓ எக்ஸாமினேஷன்ஸ். எந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்லி பை ப்ரொமோஷன், அடுத்தது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வேகன்சி இருக்கு நிறைய. நியரிங் 100 கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ.